ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் கறி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் போய் ஒரு 1/2 kg நல்ல வெள்ளாட்டு கறியாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அது கூடவே ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4 டொமேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட்டில் ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. ஒரு சின்ன குக்கரில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் தேவையான அளவு, வீட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ. அம்மா கைப்பக்குவம் தெரியன்றதால அவங்க கையிலேயே போட்டுடுறாங்க. மஞ்சள் 1 ஸ்பூன், ஒரு சொம்பு வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கறி நல்லா ஊறுறதுக்காக நம்ம குக்கரில் இந்த ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறது தனியாக குழம்பு பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கொஞ்சம் சோம்பு, மட்டன் வாசனைக்காக பட்டை, ஏலக்காய், மசாலா ஐட்டம்ஸ், அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஆனியன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அதை கலரி விடுங்க. இப்போது ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. அது கூட அந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பேலன்ஸ் இருக்கிறது, இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் இப்போ போட தேவையில்லை, குழம்பு கொதி வரும்போது போட்டுக்கலாம். இப்போ போட்டால் ருசி வராது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம குக்கரில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே கொஞ்சம் வீட்டு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க திட்டமாக. அது கூட கொஞ்சம் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கலர் தெரியும், வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சொம்பு வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக பாயில் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்த முருங்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா முருங்காவை ஆட் பண்ணியாச்சு. அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த சைடு கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம குக்கரில் பாயில் பண்ண மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கறி நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. எப்பவுமே கறி எடுக்கும்போது இளங்க ஆட்டு கறியாக கேட்டு எடுங்க, வெள்ளாட்டு கறியாக இருக்கட்டும். இப்போ எல்லா மட்டனும் இதில் ஆட் பண்ணியாச்சு.
அந்த குக்கரில் பேலன்ஸ் இருக்கிற வாட்டரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் குழம்பு கொதிக்கட்டும். ஏற்கனவே குக்கரில் கறி நல்லா வெந்திருக்கு. இப்போது தேவையான அளவு காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். பட் எங்களுக்கு தேங்காய் வேண்டான்றதால நல்லா காரமாக இருக்கட்டும்ன்ட்டு மிளகாய்த்தூள் போடுறோம். இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி குழம்பு இறக்கிடலாம். பாருங்கள், முருங்கைக்காய் சூப்பராக பாயில் ஆகிருக்கு. கறியும் நல்லா அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ருசியான நல்ல அருமையான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாக்கில் எச்சில் ஊறும். நம்ம டிஃபனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.